ஒரு சிலர் தமிழருக்குள் ஏது சாதி, பறையன், கடம்பன், துடியன், பாணன் என்று 4 சாதிகள் மட்டும்தானே இருந்தது என்று சொல்கின்றனர். இது அபத்தம். இவை 4ம் 4 திணை மக்களின் பொது பெயர்தானே ஒழிய சாதிகளின் பெயர்கள் அல்ல. குறிஞ்சி எனும் மலையும் மலை சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொது பெயர்தான் பறையன் என்பது. இவர்களில் சித்தமரபை கை கொண்டவர்கள் குறவர் என்றும், வேட்டையாடுவது மட்டுமே தொழில் என்றிருந்தவர்கள் வேடுவர் என்றும், இரும்புருக்குபவர், பறை செய்பவர் என்று இன்னும் பல பல தொழில் சார்ந்த குடிகள் குறிஞ்சி நிலத்தில் இருந்தன. முல்லை எனும் காடும் காடு சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொது பெயர்தான் கடம்பன் என்பது. இவர்கள் காட்டில் இருக்கும் கடம்ப மரத்தின் பெயரால் அழைக்கப்பட்டனர். இவர்களில் ஆயர் எனும் மாடு மேய்ப்பவர்களும், கோனார் எனும் ஆடு மேய்ப்பவர்களும், தோல்கருவி செய்வோர், கூத்தாடிகள் என்று பல பல தொழிற்குளங்களும் ஆதியிலேயே இருந்தன. நெய்தல் எனும் கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொது பெயர்தான் துடியன் என்பது. இதிலே மீன் பிடிப்பவர், முத்தெடுப்பவர், கப்பல் கட்டுபவர், மீன் வலை தயாரிப்பவர் போன்ற எண்ணற்ற தொழில்கள் ஆதியிலேயே இருந்தன. மருதம் எனும் வயலும் வயல் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களின் பொது பெயர்தான் பாணன் என்பது. மருத நிலம் உடல் உழைப்பு மிகையாக தேவைப்பட்ட நிலமாகையால் களைப்பறியாமல் இருக்க மக்கள் பாட்டு பாடிக்கொண்டே பணிபுரிந்ததால் பாணன் என்றழைக்கப்பட்டனர். இவர்களிலும் தச்சர், குயவர், கொல்லர், நெசவர் என்று நூற்றுக்கணக்கான தொழிற்குளங்கள் ஆதியிலேயே இருந்தன. எனவே ஆதியில் 4 சாதிகள் தான் இருந்தது என்பது அறியாமையின் கூற்று. 4 திணைகளையும் சேர்த்து நூற்றுக்கணக்கான தொழிற்குளங்கள் ஆதியிலேயே இருந்தன. இந்த 4 நிலப்பகுதியில் வாழ்ந்தவர் அனைவரும் தமிழரே ஆயினும் இவர்களுக்குள் திணை சார்ந்த பண்பாடுகளும் அவற்றுள்ளும் தொழில் சார்ந்த பண்பாடுகளும் வேறாகவே இருந்தது.